அந்த வெளியில போற டைம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் இல்லாமலும், சுதந்திரமாவும் ஃபீல் பண்றாங்க. என்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ, அப்ப ஹிட்லர் மாரி இருக்கக்கூடிய அப்பாவ பார்த்து பயப்படுறாங்க. வணக்கம். நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நாங்கள் அப்படின்னு ஒரு படம். நம்ம இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, அப்பா, மகன் இந்த உறவு இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம வார்த்தைகளால சொல்லி விளக்க முடியாது. இத வந்து ரொம்ப இப்ப படங்கள்லாம் அத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு அப்பா 3 மகன்களுக்கான உறவுகளை சொல்லக்கூடிய படம் தான் இந்த நாங்கள்ன்ற ஒரு படம். அதாவது அன்பு, கண்டிப்பு, அடக்குமுறைன்னு 3 விஷயம் இருக்குது. கண்டிப்பு கண்டிப்பாக வேணும், அதோட அன்பும் இருக்கணும். குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதற்காகத்தான் அந்த கண்டிப்பும் தேவைப்படுது. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இது அடக்குமுறையாகவும் ஒரு அடிமைத்தனமாகவும் மாறிடக்கூடாது. மாறினா என்ன ஆகும், மாறினா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சொல்ல வந்த ஒரு படம் தான் நாங்கள் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை வந்து அவினாஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர். இந்த படம் நம்ம இப்போ தியேட்டரில் ஸ்க்ரீன் ஆயிருக்கு. இந்த படம் வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ராட்டர்டாம், அதுக்கப்புறம் வந்து ஜியோ மாமி, அப்புறம் பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படி பல இடங்களில் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு அங்கேயெல்லாம் வந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்து இந்த படங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது மக்களுக்காக இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. யார் செஞ்ச வேலை இது? என்னாச்சு இப்போ? கேட்டுதானே இருக்கிறேன். சரி, இந்த படம் எப்படிப்பட்ட கதையை பேசுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறோம்னா, இப்போ அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஹீரோன்னு சொல்கிறது அந்த 3 பசங்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவர் பேர் வந்து ராஜ்குமார். அவர் என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. கதை வந்து 1990s நடக்குது. 91, 92லேருந்து 99க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை. 90s இந்த கதை வந்து ஊட்டியில் நடக்குது. ஊட்டியில் வந்து செட்டில் ஆனவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹைஃபையாக நல்லா ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் வந்து எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல. அந்த ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கான பணம் கிடைக்கல. இது வந்து அவருக்கு ஒரு பக்கம் மன உளைச்சலாக இருக்குது. அவருக்கு 3 பசங்கள் இருக்காங்க. பசங்களை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பசங்களுக்கு வந்து எல்லா கடுமையான வேலைகளும் கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா, வீட்டை வந்து துடைக்கிறது, அதே மாதிரி வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது, இவரோட ஷூவை எடுத்து வந்து கொடுக்குறது, ஷூவை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் கொடுக்குறாரு. இந்த 3 பசங்களும் வெளியில் போகிறாங்க படிக்கிறதுக்கு. அதாவது இவர் ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க. படிக்கிறதுக்காக போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வெளியில் போகிற டைம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் இல்லாமலும் சுதந்திரமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்றைக்கு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்களோ, அப்போ ஹிட்லர் மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க. அவர் ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். அப்பா கூட இருக்கணும்னா மனசார சந்தோஷமா வாங்க. என்ன மாதிரி உங்கள் அம்மா உங்களை பார்க்கவோ இல்லை படிக்க வைக்கவோ முடியாது. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. படத்தில் வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ கேரக்டராக காட்டியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து அவர் வந்து பையங்களை அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறாரு. ஸோ அவருடைய கேரக்டரைசேஷனே ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இருக்குது படத்தில். ஸோ இது அவருடைய கேரக்டர். ஸோ இந்த 3 பசங்களுக்கும் வந்து ஒரு நாள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது. இவர் வந்து டைவர்ஸ் ஆனவர். அவங்க குழந்தையோட அம்மா வந்து அவர் பிரிஞ்சு இருக்கார். ஸோ அவங்க அம்மாவோட ஊர்களுக்கு போயிடுறாங்க. அப்போ அம்மாவோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தாத்தா உங்களை படிக்க வைக்க என்னால் வசதி இல்லை அப்படிங்கிறாரு. திருப்பியும் இங்கே வந்துடுறாங்க அவங்க. வந்தவுடனே அவங்க வந்து மறுபடியும் படிக்க வைக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன முடிவெடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இப்படி ஒரு கதையை வந்து நாம் செலக்ட் பண்ணதுக்காக டேரக்டரை வந்து ரொம்ப பாராட்டலாம். இப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வர்றவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்காங்க சினிமாவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு தான் சினிமாவுக்கு வர்றாங்க. ஆனால் திருப்பியும் வந்து ஒரு 80s இருந்த மாதிரி 90s இருந்த மாதிரி மறுபடியும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க அவங்களுக்கு சில பதிவுகளை பண்ணுறாங்க. இந்த படத்துடைய டேரக்டர் வந்து அவினாஷ் வந்து ஏற்கனவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர். நிறைய விளம்பர படங்கள் இதெல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய படங்களை பார்த்துருக்காரு அவர். நிறைய படங்களை பார்த்துட்டு நிறைய மேலை நாட்டு படங்கள், அதே மாதிரி வந்து நிறைய வந்து நம்மளோட ஆசிய படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு அப்பா மகன்களுக்கு இடையேயான உறவுகளை வந்து அவர் படமாக எடுத்திருக்காரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை சர்வசாதாரணமாக நம்ம அடிக்கிறோம். குழந்தைகளை கண்டிப்பாக வளர்க்குறோம். உண்மையாகவே கண்டிப்பாக வளர்க்கணும், எண்ணத்தோடு வளர்க்குறது கரெக்டான ஒரு விஷயந்தான். சிறு சிறு தண்டனைகள் கொடுக்கறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவங்க 24 மணி நேரமும் ரொம்ப கடுகடுன்றோம், இல்லை ரொம்ப கடுமையாகவோ அவங்ககிட்ட நம்ம இருக்க முடியாது. ஆனால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்
அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இந்த படத்திற்கான கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒரு நிறைய ட்விஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஜனரஞ்சகமான விஷயமோ இந்த படத்தில் இருக்கா. இது வந்து நம்ம ஒரு கலைப்படம், இது வந்து ஒரு ஆர்ட் மூவி தான், அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். இது வந்து ஒரு ஆர்ட் மூவி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த ஆர்ட் படத்தை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்குது. இப்போ ஆர்ட் படமே அதிகமாக வர்றதில்லை, எல்லா படங்களுமே கமர்ஷியல் நோக்கத்துக்காக தான் எடுக்கப்படுது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கலைத்தன்மையோடு இருக்கக்கூடியது. Is that the only way you will learn? படம் இப்ப எத்தனை வாட்டி பார்த்த? நேத்து நான் கேட்டேன். I do not want to be angry today. Okay? கலைத்தன்மை இந்த சென்ஸ் என்னென்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வாழ்வியலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில படங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இவர் அவினாஷ் வந்து கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவினாஷே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு, அவரே எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி எல்லாமே அவரே பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை வந்து எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, நிறைய அந்த கேரக்டரை வந்து மையப்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து அந்த ராஜ்குமாராக நடித்த அப்துல்ன்றவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது என்னென்னா, அந்த ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிறது கஷ்டம். வில்லனா நடி ரொம்ப கடுமையாக மூஞ்சியை வச்சுக்கோன்னு நடிச்சிடலாம். அவர் என்னென்னா, அந்த கடுமைக்குள்ளே லைட்டாக ஒரு பாசம் இருக்குது, அந்த பாசம் வந்து அவருக்கு வெளியில் காட்ட முடியல, அந்த உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காரு. அதை எப்படி வந்து அவர் வந்து சொல்கிறாரு, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாருன்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சீனில் வந்து பையனை போட்டு அடிச்சுட்டு அடுத்த சீனில் வந்து குடிச்சிட்டு பையனை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறாரு 3 பசங்களையும். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு நாள் வர்றாங்க, அன்றைக்கே வந்து அவரே ஒய்ஃபை வந்து திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு, என் கூட நீ வாழ வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ 24 மணி நேரமும் தன்னுடைய பையங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து செலுத்துறது எப்படி தவறாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறத கரெக்டாக உள்வாங்கி அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. Go get me my other pair of shoes. அதான் நான் கேக்குறேன்டா. நாங்க ஏதாவது பண்ணி பொழிச்சுக்கிறோம். ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் அஸ். அவர் பையங்களாக நடித்த 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் பெரிய பையனாக நடிக்கக்கூடிய மிதுன்றவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அந்த மிதுன்றவனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கலாம், பாக்கியெல்லாம் வந்து ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய பசங்க. அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு நாய் வருது, அந்த நாயும் வந்து உயிரை கொடுத்து உண்மையாகவே நடிச்சிருக்கு. ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த படத்தில். ஆனால் வந்து இந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் பொறுமை அவசியம். இந்த படத்தை மற்ற படத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தை வந்து பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை தயாராகிக்கங்க. இந்த படம் நீங்கள் பெற்றோராக இருந்தாலும் உங்களை படத்தை இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு 8 வயசு 7 வயசுலாம் பசங்க இருந்தால் கூட அவங்களோட கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். அவங்களுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ இந்த படம் வித்தியாசமான படத்தை அணுகுபவர்களுக்கும் வித்தியாசமாக யோசிக்கிறவங்களுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இந்த படத்தில் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. எப்படின்னா, ஒரு மியூசிக் வந்து சில இடத்துல வந்து அமைதியாக அப்படியே விட்டுட்டார் அவர். எப்படின்னா, அது வந்து லைவ் சவுண்டில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. நிறைய இடத்துல லைவ் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இறைச்சலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த லைவ் சவுண்டு வந்து ரொம்ப கரெக்டாக எந்த இடத்துல லைவ் சவுண்டு தேவைப்படுமோ அந்த இடத்துல அழகாக லைவ் சவுண்டை வந்து எடுத்திருக்காங்க. I don't want this to happen to us. Chin up, Karthik. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது சில இடங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து மியூசிக்கை வந்து போடாமல் அப்படியே விட்டுறாரு. அப்போ வந்து நம்ம அந்த உணர்வுகள் அழகாக கடத்தப்படுது. மெதுவாக அந்த இடத்துல வந்து ஒரு மெதுவாக அந்த பல இளையராஜா படத்தில் இருக்கும் இல்லையா, சில படங்கள்லாம் அவர் பண்ணியிருப்பார். பாலு மகேந்திராவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இளையராஜா வந்து சில இடங்களில் மியூசிக்கே போடாமல் மெதுவாக தன்னுடைய இசையை வந்து ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சில இடங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக தமிழில் ஒரு மாற்று சினிமா, மிகச்சிறந்த படம்னு சொல்கிறத விட இது ஒரு மாற்று சினிமா. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெற்றோர்களாகவும் இந்த படத்தை பார்க்கணும், ஒரு நம்ம குழந்தைகளாகவும் இந்த படத்தை பார்க்கணும். நாளைக்கு பெற்றோர்களாக போகிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது தீபிகா அதிர்வுகள். நான் உங்கள் ராகவ் குமார்.